மக்களே 2 வயசு குழந்தை காணாம போய் கிட்டத்தட்ட 16 நாள் சம்திங் ஆகுது. இப்போ வரைக்கும் அந்த குழந்தைய வந்து கண்டுபிடிக்கல. அத்தனை போலீஸ் டீம் இறங்கி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. என்டிஆர்எஃப் டீம், எஸ்டிஆர்எஃப் டீம், தடயவியல் நிபுணர்கள், ட்ரோன்ஸ் அப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் வச்சு பட் அந்த குழந்தை வந்து காணலங்க. இந்த குழந்தை காணாம போன இந்த சம்பவத்தை ஒட்டி ஏகப்பட்ட கான்ஸ்பிரசி தியரி வந்து சுற்றி திரிஞ்சுகிட்டு இருக்கு. வாய்க்கு வந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கதையை வந்து அளந்து விட்டுட்டு இருக்காங்க. அவங்களுடைய கிராமத்துல இருக்கக்கூடிய கிராம மக்கள் வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க, அவங்க ஆந்திராவில் இருக்கக்கூடிய மீடியாஸ் வந்து இப்போ இந்த குழந்தை காணாம போன இந்த சம்பவத்தை ஒட்டி என்னென்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்றத உங்ககிட்ட ஒன் பை ஒன்னா சொல்றேன். எல்லாமே அசம்ஷன்ஸ், யூகங்கள், அவங்களா சொல்றது. இதெல்லாம் கேட்கும்போது ஒரு செகண்ட் வந்து ஒருவேளை இப்படி இருக்கலாமோ அப்படின்ற மாதிரி நம்மளே யோசிக்க வைக்குது. பட் அது உங்ககிட்ட வந்து சொல்லிடுறேன். நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க ஒருவேளை இப்படி நடந்திருக்குமான்ட்டு. பட் இப்போ வரைக்கும் என்ன நடந்திருக்குன்றது வந்து எதுவுமே தெரியல. நான் இந்த குழந்தை காணாம போன நியூஸ் சம்மந்தப்பட்ட 2 வீடியோஸ் வந்து போட்டிருந்தேன் யூடியூப்ல. அதோடைய கமெண்ட் செக்ஷன்ல நெறைய பேர் வந்து நெறைய விமர்சனம் படுத்திட்டு இருந்தீங்க. என்ன நீங்க அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாரி சில பேர் விமர்சனம் பண்ணாங்க. இதுக்கு நான் என்ன ஆன்சர் பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இருக்கக்கூடிய அப்டேட்ஸ உங்ககிட்ட வந்து இருக்கிற மாரி குடுக்கறது தான் நல்லது. ஸோ உண்மைக்கு புறம்பாக ஏகப்பட்ட கதைகளை சொல்றதுக்கு எனக்கு தெரியும். அந்த குழந்தைக்கு இப்படி நடந்துச்சு, அப்படியாச்சு, இப்படியாச்சு அப்படின்ட்டு ஏதோ ஒரு கதைய வந்து கட்டி விட்டு போயிடலாம். பட் அது நல்லா இருக்காது. இருக்கிற உண்மையை மட்டும் தான் பேசணும். ஸோ அதனால தான் இருக்கிற உண்மையை வந்து நாம் பேசினாலும் சரி, வேறு யார் பேசினாலும் சரி, அதை தான் சொல்ல போறாங்க உண்மையாக இருக்கும் பட்சத்தில். வேறு சிலர் வந்து போட்டுட்டு இருக்காங்க, அந்த குழந்தைக்கு வந்து பாலியல் துன்புறுத்தல் பண்ணி இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்கன்ட்டு பயங்கர நெகட்டிவ் நியூஸ் வந்து பரப்பிட்டு இருக்காங்க. அது வேணாமே. இப்போ இந்த குழந்தை காணாம போன இந்த சம்பவத்துல வந்து நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. வித் எக்ஸாக்ட் டீடைல்ஸ் சிலதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதை உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிடுறேன். அதாவது ஜூன் 6ஆம் தேதி சனிக்கிழமை காலையில 11:30 மணி அளவுல தாங்க அந்த குழந்தை வந்து காணாம போயிருக்கு. அந்த குழந்தை காணாம போன அடுத்த 30 நிமிஷத்துல அவங்களுடைய வீட்டுக்கு வந்து கால் வந்திருக்கு. கால் பண்ணி ஒரு லேடி வந்து கிராஸ் செக் பண்ணியிருக்காங்களாம். இந்த மாதிரி ஒரு குழந்தை வந்து தனியா வந்திருக்கு, அது வந்து உங்களுடைய குழந்தையா அப்படின்ற மாதிரி ஒரு லேடி வந்து கிராஸ் செக் பண்ணியிருப்பதாக சில தகவல்கள் அவங்களுடைய மீடியால வந்து போய்கிட்டு இருக்கு. அதை வந்து கேட்க முடிஞ்சது. அந்த மாதிரி 30 நிமிஷத்துல ஃபோன் வந்திருக்குன்னா ஆல்மோஸ்ட் குழந்தைய வந்து கண்டுபிடிச்சிருக்கலாமே. பட் என்ன நடந்திருக்கும்? இந்த இடத்துல பல நபர்கள் பல செய்திகளை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் நம்மள இப்போ வரைக்கும் யோசிக்க வைக்கக்கூடிய அந்த கொஸ்டின்ஸ் என்னன்னு பார்க்கும்போது, ஒரு 2 1/2 வயசு இருக்கக்கூடிய ஒரு குழந்தை பாமாயில் தோட்டத்தின் பக்கத்துல இருக்கக்கூடிய காட்டுக்குள்ள எப்படி போயிருக்கும்? கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தொலைவு என்பது இருக்கு. அப்போ இவங்க சொல்றதெல்லாம் பொய்யா இருக்குமா? அப்படின்ட்டு வெவ்வேறு விதங்களாக வந்து யோசிக்க வைக்குது. பட் அவங்களுடைய அம்மா, அப்பா இந்த பாமாயில் தோட்டத்துக்கு வந்து குடி புகுந்து கிட்டத்தட்ட 3 வருஷம் 1 மாசம் ஆகுது அப்படின்ட்டு சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸோ எங்க போயிருக்கும் இந்த குழந்தை? அந்த குழந்தை காணாம போச்சு பாத்தீங்களா? அதாவது ஆந்திர பிரதேஷ்ல இருக்கக்கூடிய காக்கிநாடா டிஸ்ட்ரிக்ட்ல துணு அப்படிங்கிற ஒரு ஏரியா பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமம் தான் சிஹெச் அக்ரகாரம் அப்படிங்கிற அந்த கிராமம். அந்த கிராமத்துல ஒரு சிலர் அந்த காட்டு பகுதியில் இருக்கக்கூடிய முந்திரி காடு என்பது இருக்கு. அந்த அந்த முந்திரி மரத்துல வந்து கொட்டைகளை பெருக்குவதற்காக ஒரு சிலர் வந்து வந்திருக்காங்க. ஸோ அப்ப இந்த குழந்தை வந்து அந்த பக்கமா போயிருக்கு. அப்போ இந்த முந்திரி கொட்டைகளை பெருக்க வந்தவங்க அந்த குழந்தைய வந்து கொண்டு போயிருக்கலாம் அப்படிங்கிற சில யூகங்கள் என்பது இப்போ அடுக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அவங்க ஏரியா சார்ந்திருக்கக்கூடிய மக்கள் இது வந்து பேசியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் யாரும் காணாம போல, குழந்தைலாம் காணாம போல, இதுதாங்க புதுசா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அவங்களுடைய அந்த ஏரியாவுக்கு வந்து அதாவது சிஹெச் அக்ரஹாரத்துக்கு வந்து நிறைய முந்திரி கொட்டையை வந்து பெருக்குவதற்கு புது நபர்கள் வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு ஒரு மோசமான ஒரு கான்ட்ரோவர்சி என்ன சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்குன்னா, அதுவும் அந்த குழந்தையுடைய ஏரியா சம்மந்தப்பட்டு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய அம்மா வந்து பெருசா அழுகவே இல்ல. அவங்களுடைய அம்மா மேல சந்தேகமா இருக்கு அப்படின்ட்டு ஒரு சிலர் இந்த இடத்துல வந்து கேள்விகளை வந்து எழுப்பிட்டு வராங்க. இந்த இடத்துல வந்து துக்கத்தை பகிர்வதற்கு ஒரு சிலர் வந்து சில வழிகளை வந்து கையாளுவாங்க. ஒரு சிலர் வந்து பயங்கரமா கதறி அடிச்சு அழுது அவங்களுடைய துக்கத்தை வந்து போக்கிக் கொள்வாங்க. ஆனா ஒரு சிலர் வந்து கல் நெஞ்சத்தோட அந்த ரண இதயத்தோட ஸோ காணாம போனவங்களையோ இல்ல இறந்து போனவங்களையோ நினைச்சு பயங்கரமா வாடுவாங்க. ஒரு சிலர் வந்து பயங்கர ஆக்ரோஷமா ரியாக்ஷன் பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து சைலண்டா இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபீலிங்ஸ் என்பது இருக்கு. அப்போ அவங்களுடைய அம்மாவை இந்த இடத்துல வந்து சந்தேகப்படுறது ஒரு கேவலமான ஒரு சைலண்ட் தான் சொல்ல முடியும். பட் ஒரு கோணத்துல போலீஸ் அதையும் விசாரிப்பாங்க. ஸோ விசாரிக்காமலே இருப்பாங்க, எத்தனை நாள் ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் வந்து அவங்களுடைய அந்த கிராமவாசிகள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அக்ரஹாரத்துல இருக்கக்கூடிய கிராமவாசிகள் அந்த குழந்தைய வந்து கிட்னாப் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற இன்னொரு விஷயத்த வந்து சொல்லிட்டு வராங்க. இதற்கு காரணங்கள் என்னவா சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்குன்னா, அங்க இருக்கக்கூடிய போலீஸ் டீம், என்டிஆர்எஃப் டீம், ஸ்டேட் அவங்க அந்த எஸ்டிஆர்எஃப் டீம், தடயவியல் நிபுணர்கள், ட்ரோன்ஸ் அப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயங்களை வச்சு சும்மா இன்ச் பை இன்ச்சா சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ குழந்தைக்கு ஏதாச்சும் அசம்பாவிதம் நடந்துருந்துச்சுன்னா கண்டிப்பா ஆல்மோஸ்ட் இப்பயே கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ இதை வச்சு பார்க்க முடியுது குழந்தைய வந்து யாரோ கிட்னாப் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த கிராமவாசிகள் வந்து இப்போ வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் ஒரு கான்ட்ரவர்சியாக பரப்பப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவு என்பது இருக்கும் அவங்களுடைய அந்த குழந்தையோட வீட்டுக்கும் அந்த பாமாயில் தோட்டம் பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு காட்டுக்கும் கிட்டத்தட்ட தொலைவு என்பது 3 கிலோமீட்டர் தொலைவு என்பது இருக்கும். அவ்வளவு தூரம் குழந்தை வந்து போயிருக்குமா அப்படின்ற கேள்வி இருக்குது இல்லையா? இதற்கு ஒரு சிலர் வந்து என்ன ஆன்சர் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பாமாயில் தோட்டத்தை சுற்றி பென்சிங் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த வேலி வலை என்பது அமைக்கப்பட்டிருக்கு. அந்த இடத்துல
ஒரு இடத்துல குழந்தையுடைய தலைமுடி என்பது இருந்திருக்கான், டாகோட அந்த முடி என்பது இருந்திருக்கான் அப்படின்ட்டு ஒரு சிலர் வந்து அங்க இருக்கக்கூடிய நியூஸ் சேனலுக்கு வந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அது வந்து அவங்களே சொல்றாங்க. இதெல்லாம் நாங்க போய் நேர்ல பார்க்கல. பட் இது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல. போலீஸும் அதை போட்டுட்டு செக் பண்ணாங்க. பட் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அவங்களுடைய கிராமவாசிகள் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது புரியலல்ல. கெஸ் பண்ணவே முடியல என்ன நடந்திருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இன்னொரு பக்கம் அங்க இருக்கக்கூடிய ஒரு கிராமவாசி வந்து என்ன பதிவு பண்றாருன்னா, அந்த நாய் போன நாய் வந்து குழந்தை கூடயே போச்சு இல்லையா? அந்த குழந்தை காணாம போன நாள் அன்னைக்கு. அந்த நாய் வந்து திரும்பி வந்துச்சாம். 3 நாள் கழிச்சு நாய் திரும்பி வந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி திரும்பி வந்த நாய் அவங்களுடைய அம்மாவுடைய அந்த குழந்தையுடைய அம்மாவுடைய புடைய பிடிச்சு இழுத்துருக்கு. ஸோ இழுத்து அது ஏதோ ஒரு சைகையில அந்த குழந்தை எங்கேயோ இருக்கு அப்படின்ற மாரி காமிக்க முற்பட்டது. பட் அங்க இருக்கக்கூடிய நெறைய மக்கள பார்த்து அது வந்து பயந்துருச்சு. அப்படின்ற மாரி அங்க இருக்கக்கூடிய கிராமவாசிகள் இத வந்து ஷேர் பண்ணிட்டு வராங்க. ஆனா என்ன நடந்தது? அந்த நாய் வந்து ஒரு மாரி வினோதமா நடந்துக்கிச்சு. அந்த நாயோடைய கழுத்துல ஜிபிஎஸ்ஸையும் பொருத்தி அனுப்புனாங்க. நாய் எங்க போயிட்டு முடியுதோ அங்க தான் குழந்தை இருக்கும் அப்படின்ற மாரி நெனைச்சாங்க. பட் நாயே ஒரு மாரி வினோதமா நடந்துகிட்டு இருக்கு. வியர்டா பண்ணிக்கிட்டு இருக்கு. தலைய ஒரு பக்கமா சாய்ச்சுக்கிட்டு, வாய திறந்துக்கிட்டு, நுர தள்ளிக்கிட்டு அது ஒரு மாரியா இருந்துச்சு. கடைசியில நாய தூக்கி கூண்டுல அடைச்சுட்டாங்க. நாய் வந்து கூண்டுலயே செத்து போச்சு. ஸோ அப்பதான் நெறைய பேருக்கு வந்து பயம் வந்துருச்சு. ஸோ நாய்க்கே இப்படி நடந்திருக்கு. குழந்தை வந்து எந்த அளவுக்கு சேஃபா இருக்கும்னு தெரியல. அப்படிங்கிற ஒரு அச்சம் என்பது ஏற்பட்டது. நாயோடைய பாடியை வந்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிட்டாங்க. இப்போ வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 5 டேஸ் சம்திங் ஆயிடுச்சு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரல. இதுதாங்க கரண்ட் சிச்சுவேஷன். அந்த நாயோடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரல. பட் இன்னும் இந்த கான்ஸ்பிரசி தியரி, இந்த அவதூறுகள் இவையெல்லாம் ஒரு பக்கம் சுற்றி திரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அது என்னன்னா, அதாவது அந்த குழந்தையுடைய அப்பா அம்மாவுக்கு வந்து அது வந்து சொந்த ஊரே கிடையாதுங்க. அவங்கள்து அங்க இருக்கக்கூடிய அனகாப்பள்ளி சம்திங் ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்டை சார்ந்தவங்களாம் அவங்களுடைய அப்பா அம்மா. அவங்க வந்து இந்த ஊர்ல ஒரு தோட்டத்துல அந்த பாமாயில் தோட்டம்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த தோட்டத்துக்கு வேலைக்கு வந்து ஒரு 3 வருஷம் சம்திங் ஆகுதாம். ஸோ இவங்களுடைய சொந்த ஊரு வேற. இவங்களுடைய அப்பா அம்மாவும் லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கினாங்க அந்த குழந்தையுடைய அப்பா அம்மாவும். இதை தாண்டி இன்னும் சொல்றாங்க. அவையெல்லாம் தான் நம்ப முடியல. அவங்க அப்பா வந்து ஒரு குவாரிய ஒண்ணு வாங்கியிருந்தாராம். அந்த குவாரிய வாங்கி வேறு ஒருத்தவங்களுக்கு வந்து லீஸுக்கு குடுத்துட்டாராம். அப்படி லீஸுக்கு வாங்குனவங்க அவங்க அப்பாக்கு சரியான காச வந்து திருப்பி தரல. அதனால அவரு கோவப்பட்டு அந்த லீஸுக்கு குடுத்தவங்க கிட்ட வந்து காசு ரெண்டல் காச வந்து திருப்பி கேட்டிருக்காரு. அவங்க காசு தரலன்றதுக்குள்ள அவங்களுக்குள்ள விவாதம் என்பது நடந்திருக்கு. ஸோ அந்த பிரச்சனையில தான் குழந்தைய வந்து அந்த லீஸுக்கு வாங்கி இருக்கக்கூடிய அந்த நபர்கள் வந்து தூக்கி இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவ்வாறான செய்திகள் வந்து சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்குங்க. ஸோ இதை தாண்டி அதாவது அந்த இடத்துல அங்க இருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான சிட்டி போன்ற ஒரு ஏரியா துணு துணு சம்திங் சொல்றாங்க அந்த ஏரியா பேரு. அங்க வந்து ஒரு குழந்தை என்பது கிடைச்சிருக்கு. ஸோ குழந்தை வந்து யாருமே கூட இல்லாம தன்னந்தனியா சுற்றி தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு குழந்தைய வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த தகவல் என்பது இப்போ வந்து சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இவ்வாறான செய்திகள் அவங்களை வந்து பயங்கரமா அங்க அதிர்ச்சி அடைய வைக்குது. இப்படியெல்லாம் போயிட்டு இருக்கா. இன்னும் இந்த கான்ஸ்பிரசி வந்து ஓயலங்க. இன்னும் பல அசம்ப்ஷனை வந்து அவங்களுடைய கிராம பொதுமக்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப எக்ஸாக்ட்டா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கொஞ்சம் நம்பும் அளவுல இருக்கு. பட் இதுல வந்து எந்த அளவுக்கு உண்மை தன்மை இருக்குதுன்றது தெரியல. ஸோ இன்வெஸ்டிகேஷன் ஆல்மோஸ்ட் போயிட்டு தான் இருக்கு. அதாவது அந்த குழந்தை காணாம போச்சு பார்த்தீங்களா? சிஎச் அக்ரஹாரம் அப்படிங்கிற அந்த ஏரியாவுல மிகப்பெரிய மலைகள் என்பது இருக்குங்க. அந்த மலைகள்ல வந்து இந்த வேட்டையாடக்கூடிய நபர்கள் என்பது இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய ரொட்டீன் ஒர்க்கு அங்க அந்த மலைகள்ல இருந்து வரக்கூடிய விலங்குகளை வேட்டையாடி அதை வந்து லட்சக்கணக்கான காசை வந்து பார்ப்பாங்களாம் அந்த விலங்குகளை எல்லாம் வித்துட்டு. ஸோ அது போன்ற நபர்கள் வந்து என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு சொல்றாங்கன்னா, அங்க அந்த மலைகள் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பாமாயில் தோட்டத்துல, இது போன்ற இடத்துல வந்து இந்த வனவிலங்குகள் வந்தா பிடிபடுவதற்கு அந்த இடத்துல வந்து ஆ எலக்ட்ரிக் ஷாக் வச்சிருக்கலாம். கண்ணி வெடிகளை வந்து புதைச்சு வச்சிருக்கலாம். அப்படின்ட்டு இந்த வனவிலங்குகளை வந்து ட்ராப்ல சிக்க வைப்பதற்கு சில எக்யூப்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாரியான பொறியெல்லாம் அந்த வேட்டையாடிகள் வந்து வச்சிருக்கலாம். அப்போ குழந்தை வந்து தெரியாத்தனமா அந்த பொறியில போய் சிக்கியிருக்கலாம். அப்போ அந்த குழந்தை வந்து அந்த இடத்துல உயிர் இழந்திருக்கலாம். இது வெளிய தெரிஞ்சுச்சுன்னா நமக்கு ஆப்பா போயிடும் அப்படின்ட்டு, அவங்க அந்த குழந்தைய வந்து தூக்கிட்டு போயிட்டு, அந்த குழந்தைய வந்து இப்போ காணாப்பணமாக்கிட்டாங்க. அப்படின்ற மாரி இவ்வாறான விஷயங்கள் அவங்களுடைய கிராம மக்கள் என்பது பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது போன்ற ஒரு 3 வேட்டை குழுக்கள் என்பது அந்த மலைப்பகுதியில வந்து சுற்றி திரிஞ்சுகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் என்ன சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்குன்னா, ரீசென்ட்டா அவங்களுடைய அம்மாவ பார்ப்பதற்கு ஒரு மாந்திரீகன் வந்தானாம். அப்படி வந்த அந்த மாந்திரீகன் வந்து என்ன சொன்னான், "உன் குழந்தை வந்து மண்ணுக்கு அடியில போயிடுச்சு" அப்படின்ற மாரி அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்லியிருந்தானாம். இவையெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது குழந்தைக்கு ஏதோ நடந்திருக்கு அப்படின்ட்டு ஏகப்பட்ட கான்ஸ்பிரசி எதுவுமே உண்மை கிடையாது. பட் எல்லாமே யூகங்களா, நான் சொன்ன மாரி கான்ஸ்பிரசி தியரீஸ்களா வந்து அடுக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. எதுவுமே இந்த இடத்துல வந்து இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகல. ஸோ நாயோடைய அந்த அட்டாப்சி ரிப்போர்ட் அதாவது போஸ்ட்மார்ட்டத்துக்கு வந்து அனுப்புனாங்க. அந்த நாய்க்கு வந்து என்னதான் ஆச்சு அப்படின்ட்டு. 5 டேஸ் சம்திங் ஆகுது. இன்னமும் அந்த நாயோடைய அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து வரல. இதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. என்ன இவ்வளோ லேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ குழந்தைய வந்து யாராச்சும் கிட்னாப் பண்ணியிருப்பாங்களா? இல்ல குழந்தைய வேற ஏதாச்சும் பண்ணிட்டாங்களா? அப்படின்ட்டு இன்னுமே தெரிய மாட்டேது அப்படின்ட்டு பல மீடியாக்கள் பல விவாதங்கள் வாய்க்கு வந்த மாரி எல்லாத்தையும்
எல்லாத்தையும் இழுத்து வச்சு பேசிட்டு வராங்க. மாந்திரிகம் பண்றாங்க, நரபலின்றாங்க, கிட்னாப்பிங்ன்றாங்க, வேட்டையாடிகள் கொன்னுட்டாங்கன்றாங்க. நெறைய போயிட்டு இருக்கு. பட் இந்த இடத்துல வந்து போலீஸ் இப்போ வரைக்கும் சல்லட சலிச்சு தேடிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடந்திருக்குன்றது தெரியல. இந்த இடத்துல நாயோடைய போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக் த்ரூவா அமையும்ன்றதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா அந்த நாய்க்கு என்ன ஆயிருக்கு அப்படின்றது தெரிஞ்சாலும் ஆல்மோஸ்ட் கூட இருந்திருக்கக்கூடிய குழந்தைக்கு வந்து என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு யூகத்துக்கு வந்துடலாம். ஸோ இப்போ அந்த நாய் இறந்தது பாத்தீங்களா, அதுலயும் சில கான்ஸ்பிரசி வந்து சுற்றி சுற்றி திரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் உங்ககிட்ட சொன்னா டைம் பத்தாது. இன்னும் அட போட என்னடா எவ்வளோடா யூகங்களை வந்து அடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நீங்க வந்து என்ன பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ நாயோடைய அட்டாப்ஸ் ரிப்போர்ட் வந்தாதான் இந்த இடத்துல வந்து குழந்தைக்கு என்ன ஆகியிருக்குன்றது தெரியல. பட் குழந்தைக்கு வந்து ஒன்றும் ஆகிருக்கக்கூடாது, அது வந்து நல்லபடியா இருக்கணும் அப்படின்றதான் நம்மளுடைய பிரார்த்தனைகள், வேண்டுதல்கள் எல்லாமே. ஸோ அவ்வளோ மனசுக்கு கஷ்டமா இருக்கு குட்டி குழந்தை காணாம போனது. இந்த விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உண்மையாவே பயங்கரமா ரணமளிக்குது மனசுக்கு. ஸோ இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து பதிவு பண்ணுங்க. இந்த நியூஸ் சம்மந்தப்பட்டு அடுத்து வரக்கூடிய அப்டேட்ஸ் வந்து அடுத்த ஒரு வீடியோக்களில் வந்து கண்டிப்பா அதை பற்றி நான் வந்து உங்ககிட்ட வந்து அப்டேட் பண்றேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கோகுல். பாய் நண்பர்களே.